வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அதோடைய நன்மைகளையும் மருத்துவ பலன்களையும் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிடுவதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. ஸோ அதுலேயும் நீங்கள் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடலுக்கு உறிஞ்சப்பட்டு அதோடைய வேலைகளை இன்னும் துரிதமாக செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடும்போது என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கத்தோட பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை, அதாவது அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டே எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்க நம்மளுடைய ரத்தத்தை சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. அதனால உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸை வந்து அதிகமான அளவில் இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை அதிகப்படுத்தி ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறதுக்கு தினமும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்மம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தோலுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நெகிழ்வு தன்மை கொடுக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி பெற செய்யும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள்லாம் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் தான் இருக்குது. இது உங்களுடைய தோலுக்கு ஷைனிங்கை தரும், பளபளப்பு தரும், மிருதுவாக உங்களுடைய சருமத்தை வைக்கும். சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்கள் அதை ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு, ஸோ உங்களுடைய பாடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பாடியை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு பல ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கணும், முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு, அதாவது கொழுப்பு சத்து வந்து ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய உடலுக்கு விளைவிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் சத்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது. எனவே இதில் வந்து ஆரோக்கியமான கொழுப்பை அதிகப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய நன்மைகளை செய்கிறதால நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை அதிகம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. ஸோ அந்த மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் எல்லாம் போதுமான அளவுக்கு வச்சுக்கிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் நீங்கள் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வந்து இந்த பானிபூரி, மசாலா போன்ற உணவுகள் உடலுக்கு மோசமானது. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்து ஆல்ரெடி உங்களுடைய உடல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்குது. இதை நீங்கள் அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது தோலை நீக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு கூட சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை ஏறாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். முக சுருக்கங்களை போக்குகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை வந்து நிராசையாக மாற்றிடும். இனி உங்களுக்கு வந்து முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய மக்னஸ், அந்த முக சுருக்கங்களை மறைய வச்சிரும். ஊற வைத்த பாதாம் பருப்பு அதை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயை வச்சு நீங்கள் தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் எனப்படக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை
இளமை வயதிலிருந்தே இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமினும் எல் கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்ய உதவும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கும் போது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றையெல்லாம் பெறுவீங்க. அதனால் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது அந்த அல்சைமர் நோயிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதாமோடைய தோலில், இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய அந்த தோலில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றது மருத்துவ குறிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் பற்றிய பல செய்திகள் நம்ம கடந்து வந்திருப்போம் தான். இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் உங்களுடைய வயது முதிர்வு ப்ராப்ளம் வரைக்கும் எல்லா நோய்களுக்குமே சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்குது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்குது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சரும நோய், அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், முடி பிரச்சனை, சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே களைவதற்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணையாக இருக்கும். தொடர்ந்து இதை நீங்கள் உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்க பாருங்கள். அப்பப்போ வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு காலையில் சாப்பிடுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.